முருகப்பெருமானோட 48 நாள் மண்டல விரதத்தை எப்படி சரியா முறையா கடைபிடிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சரி, நேரடியாக விஷயத்துக்கு வருவோம். இந்த முழுமையான விரத முறைய நாம 5 எளிய படிகளா பிரிக்கலாம். 1. விரதத்தை தொடங்குதல். 2. நைவேத்தியம் மற்றும் மந்திரங்கள். 3. அன்றாட வழக்கம் மற்றும் உணவு. 4. குறிப்பிட்ட இலக்கிற்கான விதிகள் மற்றும் தடைகள். 5. நம்பிக்கை மற்றும் சரணாகதி. முதல் படி விரதத்தை தொடங்குறது. அதுக்கு உங்களுக்கான உகந்த நேரத்தை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு பார்க்கலாம். தொடங்குறதுக்கு முன்னாடி மண்டலம்னா என்ன? இது சும்மா கேலண்டர்ல பாக்குற 48 நாள் கணக்கு கிடையாதுங்க. உங்க மன உறுதிய, அதாவது உங்க வைராகியத்தை சோதிக்கிற ஒரு தீவிரமான ஆன்மீக பயிற்சி. இத உறுதியோட முடிப்பவர்களுக்கு வெற்றி நிச்சயம். விரதத்தை தொடங்கும்போது ஜோதிட ரீதியான கால நேரத்தை நம்ம கவனிக்கணும். உங்க வாழ்க்கையில முன்னேற்றமும் செல்வமும் பெருகணும்னா வளர்ப்பிறையில ஆரம்பிக்கணும். அதுவே கடன்கள் மற்றும் துன்பங்கள் விலகணும்னா தேய்பிறைய தேர்ந்தெடுக்கணும். உங்க இலக்கு என்னவோ அதுக்கேத்த மாதிரி சந்திரனோட நிலைய பயன்படுத்துறது தான் இதுல இருக்கிற சூட்ச்மம். நாளை தேர்ந்தெடுத்த பின்னாடி ஒரு நல்ல கிழமையில, அதாவது செவ்வாய், வியாழன், வெள்ளி, ஞாயிறு அல்லது ஷஷ்டி அன்னைக்கு முருகன் கோயிலுக்கோ அல்லது உங்க வீட்டு பூஜை அறையிலோ அமர்ந்து உங்க வேண்டுதலை இறைவனிடம் ரொம்ப தெளிவாக கூறி விரதத்தை ஆரம்பிங்க. இதுல பலருக்கும் வரக்கூடிய ஒரு முக்கியமான சந்தேகம் இருக்கு. குறிப்பா பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல என்ன பண்றது? ரொம்ப சிம்பிள். அந்த நாட்கள்ல நீங்க தாராளமா இடைவெளி விட்டுக்கலாம். திரும்பவும் பூஜை அறைக்கு எப்ப போறீங்களோ அன்னையில இருந்து விட்ட கணக்க தொடரலாம். ஆக எந்த மன உளைச்சலும் இல்லாம நீங்க 48 நாட்களை முழுமையா பூர்த்தி செய்ய முடியும். இரண்டாவது பகுதி நைவேத்தியம் மற்றும் மந்திரங்கள். இந்த பயணத்திற்கான ஏற்பாடுகள் என்னன்னு பார்ப்போம். ரொம்ப பிரம்மாண்டமான ஏற்பாடுகளோ பெரிய செலவுகளோ தேவையே இல்லைங்க. சிவப்பு, மஞ்சள் அல்லது வெள்ளை நிற மலர்கள், சர்க்கரை கலந்த பால் அல்லது தேனும் திணைமாவும். உங்களால முடிஞ்சா ஒரு சர்க்கரை பொங்கல், இதுவே போதுமானது. ஆடம்பரத்தை விட உங்க அன்பும் பக்தியும் தான் இங்க ரொம்ப முக்கியம். இங்க ஒரு மிக முக்கியமான குறிப்பு இருக்கு. உங்க பிரார்த்தனைய இலக்கிற்கேற்ப நாற்றுவதுதான் அது. பொதுவான கஷ்டங்களுக்கு கந்தசஷ்டி கவசமும், நோய் நீங்க சண்முக கவசமும், திருமணத்திற்கு விரல்மாறனைந்து போன்ற குறிப்பிட்ட திருப்புகளும் பாராயணம் செய்யணும். உங்க வேண்டுதலுக்கு ஏத்த மாதிரி மந்திரத்தை தேர்ந்தெடுக்கணும். மூன்றாவது பகுதி அன்றாட வழக்கமும் உணவும். உடல் ரீதியான விதிகளை எப்படி கையாளுவது? உடல் ஆரோக்கியம் தாங்க எல்லாவற்றிற்கும் அடிப்படை. நல்ல ஆரோக்கியமா இருக்கிறவங்க பகல்ல ஒரு வேளை உணவும் இரவில் பால் அல்லது பழங்களும் எடுத்துக்கலாம். ஆனா உடம்பு சரியில்லாதவங்க நீங்க தயங்காம 3 வேளையும் சாப்பிடலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், கண்டிப்பா சைவ உணவு மட்டும்தான் சாப்பிடணும். குடும்பத்துக்காக நீங்க அசைவம் சமைக்க நேர்ந்தாலும் நீங்க சைவத்தை மட்டுமே கடைபிடிக்கணும். விரதத்துல இருக்கும்போது வேலைக்கு போகலாமா, பயணம் செய்யலாமா? தாராளமா செய்யலாங்க. உங்க அன்றாட பணிகளை வழக்கம் போல நீங்க செய்யலாம். ஆனா உண்மையான விரதம் நடக்கிறது உங்க மனசுக்குள்ளதான். வெளிய வேலைகளை செய்யும் போதும் மனசுக்குள்ள ஓம் சரவணபவா அப்படிங்கிற மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கணும். இதை எப்படி செயல்படுத்துறதுன்னு பாத்தீங்கன்னா, மனதை ஒருமுகப்படுத்துவது ரொம்ப அவசியம். காலையிலையும் மாலையிலையும் ஷட்கோண தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை 108 முறை ஜபம் செய்யுங்க. இது உங்க மனம் வேறு சிந்தனைகள்ல சிதறாம நாள் முழுக்க இறை சிந்தனையோட இருக்க ஒரு மிகப்பெரிய அடித்தளமா அமையும். நான்காவது பகுதி குறிப்பிட்ட இலக்கிற்கான விதிகள் மற்றும் தடைகள். இந்த சவால்களை எப்படி எதிர்கொள்ளுதல்? இங்க சொல்லப்படுற விதி மிக முக்கியமானது. குறிப்பா குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டி விரதம் இருக்கும் தம்பதிகள் இந்த 48 நாட்களும் முழுமையா இல்லற வாழ்க்கைய தவிர்க்கணும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்களை பக்குவப்படுத்திக்க இந்த இடைவெளி மிக அவசியமான ஒரு விஷயமாக கருதப்படுது. இப்போ உங்களுக்கும் இந்த கேள்வி வரலாம். விரதம் தொடங்கி ஒரு 10 நாள்லயே ஐயோ நம்மால முடியுமான அதீத சந்தேகங்கள் வந்து விரதத்தை கைவிட நினைத்தால் என்ன செய்வது? இது இயல்பானதுதானா? இதுக்கு மூலப்பதிவுல ஒரு அருமையான உதாரணம் சொல்லிருக்காங்க. ஒரு 10ஆம் வகுப்பு மாணவன் 11ஆம் வகுப்பிற்கு போகணும்னா பள்ளி அவனுக்கு தேர்வுகள் வைக்கும் இல்லையா? அதே போலதான் உங்க ஆன்மீக பிரார்த்தனை நிறைவேற இறைவன் வைக்கிற சோதனைகளை தாண்டுவதுதான் உண்மையான வெற்றி. சோதனைகள் வரும், ஆனா விடக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த ரகசிய விதி. உங்க விரதத்தை முடிஞ்ச வரைக்கும் ரகசியமா வைங்க. ஊருக்கெல்லாம் சொல்ல வேண்டாம். உங்க வீட்ல உள்ளவர்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். இது உங்க ஆன்மீக சக்திய வீணாக்காம உங்களை இலக்குல முழுமையா கவனமா இருக்க வைக்கும். கடைசி பகுதி 5வது படி
நம்பிக்கை மற்றும் சரணாகதி. இறுதி தீர்வு. இது எப்படி ஒரு அழகான பந்தமா மாறுதுன்னு பாருங்களேன். ஒரு குழந்தை தன் அப்பாவிடம் தினமும் சாக்லேட் கேட்டு நச்சரிச்சுட்டே இருந்தா கொஞ்ச நாள்ல அப்பாவின் மனம் இறங்கி வாங்கி கொடுப்பாரு இல்லையா? அதே போல அப்பன் முருகனிடம் உரிமையோடும் விடாப்பிடியான நம்பிக்கையோடும் கேட்டால் அந்த தகப்பனோட மனம் நிச்சயம் உங்களுக்காக இறங்கும். ஆக நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இது ஒண்ணுதான். முழுமையான சரணாகதியே அடைங்க. நான் என் முழு முயற்சிய செய்துட்டேன் முருகா, இனி எல்லாம் உன் பொறுப்பு அப்படின்னு முழுசா நம்பி விட்டுடுங்க. மகான்களுக்கு அருளிய அதே இறைவன் உங்களுக்கும் கண்டிப்பா அருளுவார் அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கையோட இருங்க. இந்த ஆழமான விளக்க பதிவின் மூலமா ஒரு மண்டல விரதத்தோட நோக்கத்தையும் அதை செயல்படுத்தும் முறையையும் ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நம்புறேன். இது உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளும் ஒரு அற்புதமான பயணம். இப்போ உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. இந்த ஆழமான 48 நாள் பயணத்தை சரியா கடக்கும் வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்ட நீங்க இறைவனிடமிருந்து என்ன மாற்றத்தை வேண்டி பெற போறீங்க? சிந்தியுங்கள், நம்பிக்கையோடு தொடங்குங்கள். உங்க அனைவருக்கும் சிறப்பான வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள்.